நம்ம போட்ட நங்குளத்தினால 2 பங்காளியும் நடுத்தருக்கு வர போறானே. அது என்னடா நடுத்தருவுக்கு வர போறானுங்க? நடுத்தருவுக்கு வரணும். என்ன கையெடுத்து கும்பிட்டு உனக்கு என்ன வேணும்னு என்ன கெஞ்சணும். நான் அவளை கொஞ்சணும். ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம என் படுக்கைக்கு வந்து பாய் விரிக்கணும். அதுல நான் வந்து பாதாபால் பிடிக்கணும்டா. அண்ணா நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையே. ஏய், ஒரு விஷயத்த யாருக்கும் தெரியாம செய்யறதாண்டா புத்திசாலிக்கு அழகு. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த தங்கராசு பொன்ராசுக்கு சொத்து பிரிச்சு கொடுக்கிறது மட்டும்தான். ஆனா அந்த தங்கராசு பொன்ராசுக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கவே மாட்டான்டா. அண்ணே இன்னும் எனக்கு வேலை இருக்கானே. அவன் இன்ஜினியர் படிக்கிறான்ல, அவன் எச்சகல நாய கோட்டருக்கு அடிமையாக்கி கௌரி மேட்ரை கச்சிதமா முடிக்க போறேன்னு. அப்ப சொத்தும் நமக்கு தான், சுகமும் நமக்கு தான் சொல்றீங்க. அண்ணே அந்த தங்கராசு சோத்துக்கு வழி இல்லாம பசிக்கு கூட சோறு போட யாரும் இல்லாம நடுத்தருவில் அனாதையா இருப்பானு. அவன சொத்தெல்லாம் நான் பறி போட போறேன்னு பறி போட போறேன் அவன் சொத்தெல்லாம். அண்ணா சுத்தி வளைச்சு போகாம பேசாம அந்த தங்கராசு கதையை முடிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த குடும்பம் நடுத்தருக்கு வந்துருங்க. அதையா நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க? நீ ஆணி வேற அடியோட இருக்கலாம்னு சொல்ற. அது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண மரம் இல்லடா. அது ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்துல ஒவ்வொரு கிளையா வெட்டணும். அப்புறம்தான் அந்த ஆலமரத்தவே சாய்க்கணும். என்னோட அடுத்த குறி தங்கராசோட தங்கமான பசங்க தாண்டா. குழந்தைங்க அழுதா அந்த ஆலமரம் ஆட்டம் தானா கண்டுடும். அதனால அந்த தங்கராசு மில்லுக்கு வேலைக்கு போறான்ல, நம்ம பார்ட்னர் அந்த பார்ட்னரை வர சொல்லி அந்த தங்கராச வேலையில இருந்து தூக்க சொல்றான். அவனுக்கு வேதனை தானா வரும். கரெக்டா செஞ்சு முடிச்சிருந்தேன் அவனை. டேய் எதையும் கச்சிதமா செஞ்சு முடிங்கடா, யாருக்கும் தெரியாம. சரிங்கண்ணே வாங்க போலாம். அம்மா கௌரி, இந்தாம்மா இந்த பத்திரத்தை நீயே வச்சுக்க. அவகிட்ட கொடுத்தா குடிச்சே அனுப்பிச்சுவோம்மா. மாமா அவர் தான் ஏதோ குடிச்சு சொல்லிட்டு இருக்காருன்னா நீங்களும் அப்படியே கொடுக்குறீங்க. சொத்தை எதுவும் பிரிக்க வேணாம் மாமா, நாங்க என் அக்கா வீட்டிலே இருந்துக்கிறோம். மாமியா மயிரப்புடிக்கு மருமவன் தானமாக கொடுத்தானா? யாரு சொத்தை யாருக்கு தார? உன் தம்பி பொண்டாட்டி கௌரிக்கு படிப்புக்கு 5 லட்சம் ரூபா பணத்தை வாங்கி கொடுத்ததுக்கு அடமானம் வந்து 31 நாள் ஆயிருச்சு. நீ 10,000 அவங்கிட்ட தாரேன்னு சொல்ற. இந்த வீடு நேத்தே எனக்கு அடமானத்துக்கு வந்துருச்சு. மச்சான் என்ன மச்சான் சொல்றீங்க? ஏதோ அன்னைக்கு கோவத்துல சொல்லிப்பீங்கன்னு நினைச்சா இப்படி சீரியஸா இருப்பீங்களேன்னு நினைக்கவே இல்லை மச்சான். பெத்த பிள்ளையும் வாங்கின கடனும் இல்லைன்னு போகாது. சரி மச்சான், இன்னும் ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. அந்த 10 நாளுக்குள்ளார உங்ககிட்ட வாங்கின கடனை அடைச்சிடுறேன்.
வேலை செஞ்ச இடத்துலையும் கடனை கேட்டேன். பட் ஆனால் இப்போ வேலையே இல்லாமல் இருக்கு. ஓ, நீ சோத்துல உப்பு போட்டு திங்கிறியா இல்ல வேற ஏதாவது போட்டு திங்கிறியா? அன்னைக்கு எந்த வாயால சொன்ன உன் பணத்தை தாரேன் இல்லைன்னா பத்தரை தாரேன்னு? இன்னைக்கு என்னமோ இன்னும் வாயிலா கேக்குற? ஊருக்குள்ள உன்னை ரோசக்காரன்னு சொன்னாங்க. ஆனா நீ உனக்கு ஆக்கி போட்டவ அப்படி. இதப்பா, நீ எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடு, இல்ல உன் பத்திரத்தை கொடு, இல்ல உன் உடனே பிடிச்சி உன் குடும்பத்தையே வெளியே தள்ளிடுவேன். மச்சான், இன்னும் என் பிள்ளைங்க இன்னும் சாப்பிடாம இருக்கு மச்சான். கௌரியும் வேற கர்ப்பமா இருக்கா. இந்த நடு ராத்திரியில வெளியே போக சொன்னா நாங்க எங்க மச்சான் போவோம்? இன்னைக்கு ராத்திரி மட்டும் இங்க தங்கிட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நாளைக்கு விடிஞ்சதும் விடியாதுமா கிளம்பி போயிடுற மச்சான். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க மச்சான். உன் குழந்தைய காட்டினாலும் சரி, குட்டிய காட்டினாலும் சரி, நான் மயங்க மாட்டேன். பச்சா, இந்த குழந்தைய பார்த்தாவது, இந்த குழந்தைய பசிய பார்த்தாவது இன்னைக்கு நைட்டு நாங்க இங்க இருந்துட்டு போயிடுறோம் மச்சான். உன் கால விழுந்தாங்க இன்னைக்கு நைட்டு மட்டும் இருந்துட்டு போயிடுறோம் மச்சான். என் காலில் உழுதுன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் பாவம் கட்டாம இருந்தா இது நல்லா இருக்காதுல்ல. இரு வாரேன். அப்பா பசிக்குதுப்பா. நீ நான் தான் சொல்லிட்டல, நீ குழந்தைய காட்டினாலும் சரி குட்டிய காட்டினாலும் சரி நான் மசிய மாட்டேன். மரியாதையா வெளியே போ. மச்சான், வாசல்ல வேணாலும் படுத்துக்கிறேன் மச்சான். அந்த சாப்பாடை மட்டும் எடுத்துக்கிறேன் மச்சான். கொஞ்சம் உள்ள இங்க இருக்கப்பா, இங்க இருக்கிற உயிருள்ள பொருள் வேணுமாலும் ஒண்ணுது உனக்கு சொந்தமானது. ஆனா உயிரில்லா பொருள் அத்தனையும் எனக்கு சொந்தமானது. சாப்பாடு இல்ல, ஒரு பருக்க கூட இங்க எடுக்க விட மாட்டேன். நான் உனக்கு துரோகம் பண்ணியிருந்தா எனக்கு எந்த தண்டனை வேணுமாலும் கொடுத்து என் குழந்தைகளையும் குடும்பத்தையும் எந்த தண்டனை கொடுத்துறாதப்பா. அதை மட்டும் ஒரு நாள் நான் தாங்க முடியாது. உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ராத்திரி மட்டும் என் காலில் விழுந்தாலும் சரி, என் கையில் விழுந்தாலும் சரி. சரி, என் காலில் வேற விழுந்துட்டா கண்ணில் கட்டாம இருந்தா சரி இருக்காது. இது வாரேன். இந்தா இந்த பாத்திரத்தை வச்சுக்க. இது என்னோட அன்பளிப்பு. குடும்பத்தோட போய் பிச்சை எடுங்க. இந்த தட்டை எதுக்கு தெரியுமா? நீங்க பிச்சை எடுக்க. இந்த டம்ளர் எதுக்கு தெரியுமா? தூசூர் பஞ்சாயத்து பைப்புல, தெரு பைப்புல தண்ணி வரும் பத்தியா? சோத்துக்கே வழி இல்லைன்னா தண்ணியா புடிச்சு குடிங்க.
இந்தாங்க முதல் போனே 5 ரூபா பிச்சையா போறேன், பிச்சை எடுத்து பொழைச்சிக்குங்க. கஸ்தூரி கஸ்தூரி பாத்தியா, எல்லாத்துக்கும் தாய் மாமா சீரு தட்டு தட்டா வேணும். ஆனா உன் தம்பி இன்னைக்கு கொடுத்து கண்ணை கொடுத்துருக்க தட்டு தாமா கொடுத்துருக்க. அதுவும் பஞ்சாயத்து பைப்புல தண்ணி வரும் மோது குடிச்சுக்கேன்னு சொல்றாமா. இந்தம்மா ஒரு 5 ரூபா போட்டு அம்மா மச்சனை 5 ரூபா கொடுத்து போய் பண்ணு வாங்கிட்டு வர சொல்றாப்பா. இந்தம்மா நீ போய் பண்ணு வாங்கிட்டு வந்து பிள்ளைங்க பசி ஆத்துப்பா. கஸ்தூரி இந்த டம்ளர்ல வெளியில தண்ணி வந்து பைப்ல தண்ணி வரும், புடிச்சிட்டு வா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு பையனோட பசி ஆத்திருமா. ஐயோ கடவுளே, என்னை ஏன் இந்த நிலைமைக்கு ஆளாக்குற? நான் என்ன பாவம் செஞ்சேன்? இந்த குழந்தைங்களா என்ன பாவம் செஞ்சிச்சு? என்ன அழகுக்கே வச்சுட்டு அம்மா, இது உனக்கே நியாயமா இருக்கா? யாரு? கஸ்தூரியா? என்ன கண்ணமெல்லாம் செவந்து இப்படி இருக்கிற? குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா? இத்தனை நாள் வீட்டுக்குள்ள இருக்கிற திருவுர பைப்ல தண்ணி பிடிச்ச, இன்னைக்கு என்னமோ தெருவுல வந்து தண்ணி பிடிக்கிற நிலைமைக்கு ஆயிட்டியே. என் அத்தம்மா கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமா இருக்குது கஸ்தூரி. அங்க என் அண்ணனுக்கு லீவ் விட்டுட்டு இங்க வந்து தொட்டிலாட்டுறியா? இங்க பாரு, உன்னோட கொள்ளைத்தனத்து வேலை எல்லாம் என் அண்ணன் கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வேணா. வேணை விதைச்சவன் வினையா இருப்பான், தடை விதைச்சவன் தடையா இருப்பான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா நீ என் குடும்பத்துக்கு பண்ண துரோகத்துக்கு நிச்சயமா அந்த ஆண்டவன் உனக்கு சரியான தண்டனை கொடுப்பாரு. காலையில கஞ்சி இல்ல காத்தப்பா, எனக்கு 2 மூக்கத்தி ஏத்தப்பானாலும் முழுசா 3 வேளை சோறு திங்க வழி இல்லாத நீ என்கிட்ட பேசுறியா? இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லி அவன் கூட ஓடி போன. அவன் கட்டின தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு வா, நான் காலமுள்ள வச்சு காப்பாத்துறேன். பொண்டாட்டியா இல்ல பப்பாட்டியா? ஏய், பொறுமையா இருக்கிற வரைக்கும் தான் நான் பொம்பளை. முழங்காலுக்கு மேல புடவை தூக்கி கட்டினா நானும் ஆம்பளைதான். ஏய், உன்னோட படம் என் புருஷனோட படத்துக்கு முன்னாடி என் தலை மசுர கசாமண்டா. கோலை குடிச்சிட்டு குடிசையில வாழ்ந்தா கூட என் புருஷனோட படத்துக்கு முன்னாடி உன் குணம் இங்க பாரு, என்னோட கிழிச்ச முதலை கூட உன் பக்கத்துல வராது.
என்னடி பொம்பளை ஆச்சுன்னு பொறுமையா பேசிட்டு இருக்கிற, ஒரேடியா பொழக்கிற. இந்த ஊர்ல இல்ல ஆம்பளை எல்லாம் என்ன பார்த்தா இடுப்புல கட்டிருக்க வேட்டியை கூட இறக்கி விட்டுட்டு போறானுங்கடி. எட்டி உதச்சனா வச்சுக்க 3 நாளாகி மூத்திர விடாத பண்ணிட்டு போயிட முடியாது. என்னது என்ன அர்த்த போடுறீங்க? இப்ப உன் சேலை அவுக்குறடி, உன்னால என்னடி பண்ண முடியும்? டேய் எடா கைய எடா சொல்றே எடா. டேய் பொட்டச்சு தானே, இவளால என்ன பண்ண முடியும்னு நினைச்சிட்டியா? பூலாம் தேவியும் பொம்பளைதான், புளிய மொத்தல அடிச்சு வரட்டாலே அவளும் பொம்பளைதான். அந்த ரகதான் நானும். காசுக்காக அலையிற அல்ப சாதி நினைச்சிட்டியா? ஏய் உன்னை ஒருத்தர் வேணு சொல்லியும் என்கிட்ட உன் விளையாட்ட வச்சுக்கிட்ட விளக்க மாத்த எடுத்தேன்னு வச்சுக்கோ, சீமை ஏறி சீ பிடிச்ச செத்து படுவ ஜாக்கிரதை. அடியே இன்னமே என்னடி சொன்ன? இன்னமே நீயே சேலை அவுத்துட்டு போட்டு நின்றாலும் நான் உன்னை தொட மாட்டேன். இப்ப உழுவுற அடி தாண்டி உன் காலமுல்லாம் நீ அழுவ போற. ஏ உன் அழுகை இனிமே யாராலையும் நிறுத்த முடியாது. ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம, நடு தெருவுல ஒன்னையும் உன் குடும்பத்தையும் தட்டி பிச்சை எடுக்க வைக்கல. என் பேரு ஈஸ்வர பாண்டி இல்ல. உன்னை நடு தெருவுல நிறுத்தி உன்னை தாலி அறுத்து உன்னை முண்டமாக்கி உன்னை வெள்ளை புடவை என்னைக்கு கட்ட வைக்கிறனோ அன்னைக்கு தாண்டி இந்த வேட்டியை கட்டுவேன். இது சேலைக்கும் பொம்பளைக்கும் ஆம்பளைக்கும் நடக்கிற போட்டி இல்ல, வேட்டிக்கும் விலகு மாத்துக்கு நடக்கிற யுத்தம். இந்த யுத்தத்துல இது சத்தியம் இல்லடி, நான் விடுற சவால். என் தாயின் மீது ஆணை எடுத்த சபதம் முடிப்பேன். என் தாயின் மீது ஆணை பிறந்த கடனை அடைப்பேன். உனக்கும் எனக்கும் கணக்கு வழக்கு நடந்ததும் முடிக்கப் போகிறேன், நடக்கப் போகிறேன், சிறுத்தையாகிறேன், ஜெயிக்கப் போகிறேன், தேதி இன்று கொடுத்தேன். என் தாயின் மீது ஆணை எடுத்த சபதம் முடிப்பேன். என் தாயின் மீது ஆணை பிறந்த கடனை அடைப்பேன். என்ன இன்னும் எங்கள் ஆளை இன்னும் காணா, எங்கே போயிட்டான்னு தெரியலையே. வந்தால் லவ் சொல்லிட்டு ஏதாவது இது பண்ணலான்னு பார்த்தேன், எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும் இன்னைக்கு. ஏதோ அவளுக்கு பிடிச்சது கிடைச்சது கொடுத்து இன்னைக்கு ஒரு கரெக்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். ஆமா டேய், உங்க அண்ணா இல்ல? அவன் வரல. அவனை பார்க்க தான் வந்தேன். உன்னை பார்க்கணும், உன்னை பார்க்க வந்தேன். ஏய் நீ பார்க்க மாட்டியா? உன்னை பார்க்க கூடாதுன்னு தான் அவனை பார்க்கலான்னு வந்தேன். ஏன்? உன்னை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. உனக்கு பிடிச்சது கொண்டு வந்து கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா நீ என்னமோ இப்படி சொல்கிற. அப்படி என்ன கொண்டு வந்திருக்க? எனக்கு பிடிச்சு சரி, எனக்கு மல்லிப்பூ பிடிக்கும். மல்லிப்பூ எடுத்துட்டு வந்தியா? சரி உனக்கு பிடிச்சது எடுத்து வந்துருக்கிறேன். இந்தா. டேய் மல்லிப்பூ சரி, அல்வா எடுத்துட்டு வந்தியா? அதுக்கும் மேலே
உனக்கு பிடிச்ச பழம் எனக்கு வாழைப்பழமே பிடிக்காது. செவ்வாழை பிடிக்காது. ஏன்? எனக்கு பிடிக்காது. வேற என்னதான் வேணும்? வேற என்ன வேணும்? வேற எதுவுமே வேணாம். உங்க அண்ணன் தான் வேணும். அண்ணா வீட்டுக்கு போயிட்டான். இந்தா. பூ பிடிக்குன்னா அதை பூ கொடுத்துருக்குறேன், இந்த பழமும் கொடுக்குறேன். சரி. இன்னும் என்ன வேணும்? வேற எதுவும் வேணாம். சரி வா, உள்ள போய் பேசலாம். பேசலாம். ராஜனட நடந்த வண்டி இவன் நம்ம காரணடி.
புரியுதா? அவன் அடுத்தவளை சோத்துக்கு இல்லைன்ட்டு அவன் அங்கே அலையிறான். நீ என்னன்னா குடியா கடியா கிடக்குற. எனக்கு தான் பிறந்தியா இல்லை விருந்தாளிக்கு பிறந்தியா? ஆமா, இது யார்கிட்ட கேட்குற? இறந்து போனவன் பொண்டாட்டிகிட்ட கேளு. நான் வந்து எங்க அம்மாவுக்கு தான் பிறந்தனா இல்லை கணவனுக்கு பிறந்தனா அவங்ககிட்ட போய் கேளு. ஆமா, குடிக்கிறேன்னு சொல்றியே, உன் சொத்தை வித்தா நான் குடிக்கிறேன். சொத்து, ஓ சாரி சொத்து நான் தான் எனக்கு இப்போவே ஞாபகம் வருது. ஆமா, சொத்தை பிடிச்சு கொடுக்க சொல்லிட்டேன், ஏன் என்ன கொடுக்காம இருக்கீங்க? சொத்தா? உனக்கு என்ன சொத்து? சுடுகாட்டில் தான் சொத்து. உன்னை படிக்க வச்சதுக்கு 10 யோசனை இல்லை. ஓஹோ, அப்படியா? உனக்கு சோறு போடுன்னு சொல்லிட்டு தான் என்னை படிச்சு வச்சு சோசியல் சர்வீஸ் பண்ணியிருக்கிற. ஆமா, இந்த வெட்டி பேச்சை பேசிக்கிட்டு இருக்காம ஏதோ ஒரு வேலையை பார்த்து வாட்ச்மேன் வேலைக்காவது போகலாம்ல? ஆமா, புள்ள இங்க தங்கராசு, என் பொண்டாட்டி கற்பனா நல்ல உத்தமி நான் நிரூபிக்கிறேன். இல்லைன்னா உனக்கு சொத்து எழுதி தரேன். நான் வாய்ப்பு வச்சு தானா? வாயா மூடா, நீலாம் மனுஷனா மிருகமாடா? மாமா மச்சான்கிட்ட தான் தம்பி பொண்டாட்டியும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் குடியிருக்கிற வீட்டை விட்டுட்டு அவன் வெளியே போயிட்டான். ஆனா நீ ஜாலியாக குடிச்சுட்டுற. உனக்கு ஒன்று தெரியுமா? அந்த கடனை கட்ட வேண்டியது நீ தான், தெரியுமா? என்னது? கடை வந்து என்னுடையதா? இது என்ன புது கதையா இருக்குது? ஓ, உனக்கு ஒன்றும் தெரியாதா? கஸ்தூரி படிக்கல, கவுளி மட்டும் தான் படிச்சா. சரியா? அதுக்கு அவளுக்கு வாங்கின கடன் தான் அந்த 5 லட்சம். ஆனா அந்த 5 லட்சத்தை அவங்கிட்ட துடிக்கிறான். ஆனா நீ இப்படி குடிச்சிட்டு சுத்துற. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போடா, மாட்டு கூட்டிட்டு. அம்மா கௌரி, சொல்றேன்னு கோச்சிக்காதம்மா. நீயும் உன் புருஷனும் நாளைக்கே தனி கொடுத்துட போயிருங்க. மாமா, ஏன் மாமா, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் இந்த திடீர் முடிவு? எங்கடா வாய் வேறு இருக்கிற பிள்ளைய வெளியே போக சொல்றேன்னு நினைக்காதம்மா. அப்படி தனியா போகலாம், அவனுக்கு பொறுப்பு தான் பார்க்கலாம். அப்படி மீண்டும் உனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நீ இங்கேயே வந்துடுமா.
பேசாம இருப்பீங்க? இந்தாங்கண்ணே, வேட்டியை கட்டுங்க. ஏண்டா இந்த வேட்டியா அந்த விளக்கமாறான்னு நடக்கிற யுத்தத்துல இப்ப நான் இந்த வேட்டியை கட்டிட்டு போனா இந்த ஊர்ல என்ன காரி துப்பானுங்கடா. இந்த வேட்டியை நான் கட்டிட்டு இந்த ஊர்ல நடந்து போறதுக்கு நான் அம்மனமா கூட நடந்து போயிருவேன்டா. பொட்டச்சி போட்ட சபதத்துல அவ ஜெயிச்சுட்டான்னு இந்த ஊர் சனா என்ன முச்சத்துல மூஞ்சில காரி துப்பானுங்கடா. இந்த வேட்டியை நான் கட்டணும்னா அந்த தங்கராசு குடும்பம் நடுத்தரவுல நிக்கணும்டா. இந்த வேட்டியை இடுப்புல நிக்கணும்னா அந்த தங்கராசு குடும்பம் சுடுகாட்டுக்கு போகணும்டா. உன் தம்பியா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யட்டும்? அவன் என் பக்கெட்டு வரும்போது அவன் சொத்தெல்லாம் பறிச்சுட்டு அவனை குடும்பத்தை போனமா ஆக்கிட்டு வந்துடுறேன். டேய் தம்பி, உடனே உயிர் போயிட்டா இந்த ஈஸ்வரன் பணியோட அருமை என்னன்னு தெரியாம போயிருமுடா. கொஞ்சம் கொஞ்சமா அணுவணுவா சாகடிக்கணும். அவ அழுது அழுது அவ கண்ணீர் தான் கடைசியில் அவ குடிக்கிற தண்ணீரா இருக்கணும்டா. அண்ணே, சிங்கம் மாதிரி கூகுள இருந்த நீங்க நடு வீட்டுல இப்படி குறுகுறுன்னு உட்காந்துருக்கீங்களா? அந்த சிரிக்கி மாவளை இழுத்து வந்து உங்க முன்னாடி உட்கார வச்சு அவளை சீரழிக்க வைக்கணும்னா சீரழிக்க வச்சு உங்களை சிரிக்க வைக்கல. உங்களுக்கு தம்பியா இல்ல? டேய் தம்பி, அவசரப்படாதீங்கடா. டேய், எங்க சித்தப்பன் வறுமையில வாட்ச்மேன் வேலைக்கு போறான். நம்ம சித்தப்பன் இந்த ரோட்ல தாண்டா நடந்து வருவான். அவனுக்கு அவன் கண்ணுல ஆசிட் அபிஷேகம் பண்ணுங்கடா. அவன் துடியா துடிப்பான். அந்த நாயை தெருவிலையா விட்டுட்டு வந்துருங்கடா. அண்ணே, உங்களுக்கு என்னாச்சு? நீங்க சாஞ்சிட்டு நினைச்சேன். நீங்க சாதிக்க பிறந்தவன உங்க தம்பி நான் சாகடிக்க பிறந்தவன. இந்த ஆடு புலி ஆட்டத்துல நீங்க புலியா மட்டும்தான் இருக்கணும். அந்த கூட்டுக்குள்ள எல்லாத்தையும் அடக்கிருங்க. டேய் அடியே கஸ்தூரி, நான் வேட்டி எடுத்து கட்ட போறேன். நேரம் வெகு தூரம் இல்லடி. டேய் துரைப்பாண்டி, நீ செய்ய போற இந்த காரியத்துல தங்கராசுக்கும் பொண்டராசுக்கும் அந்த சங்கருக்கும் மீண்டும் சண்டை வரணும்டா. மாமன் மச்சானுக்கு குழி தோண்டணும், மச்சனை மாமனுக்கு குழி தோண்டணும்டா. அவனுக்கு ரெண்டு பேரும் எப்பயும் பகையோட தாண்டா இருக்கணும். அண்ணா, அவளுக்கு ஒரு வெள்ளை படம் வாங்கிட்டு வந்துருக்கேன்னு அந்த நான் வெள்ளை வேட்டி எடுத்து அவளை வேட்டு வைக்கிறேன்னு வேட்டு. அவ இந்த வழியா வருவானே, நீ வேட்டிய அவளை கண்ணை கட்டு. அவ கையை ரெண்டும் கட்டி ஏற்கனவே கர்ப்பமா இருக்குன்னு சொல்லி வாங்கி எடுத்தானே, அவ என்னை ஏமாத்திட்டா. இப்ப அவ கர்ப்பமே போக போகுது. அவ வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைய அழிய போகுது. இந்த பக்கத்து தானே வருவாவ. வான நம்ம ஒளிஞ்சிருக்கலாம்.
ஐயோ டாக்டர், என் கௌரிக்கு என்ன ஆச்சு தெரியல, வயிற்றுல அடிபட்டு இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க டாக்டர். சரி, ரூம்ல போய் படுக்க வைங்க பார்க்கலாம். என்னங்க, நல்லா இருக்கீங்களா? உடம்புக்கு ஏதாச்சும் பிரச்சனையா ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்திருக்கீங்க? டாக்டர், நான் வர நிலைமையை பார்த்தோம் என்னை பார்த்தா நக்கலா இருக்குதா? நான் வர நிலைமையை பார்த்தோம் இப்படி கேட்குறீங்களே டாக்டர்? இல்லை, இந்த நிலைமையில வந்திருக்கீங்களே, சரி அதுதான் என்னன்னு கேட்டேன். இந்த ஈஸ்வர பாண்டியன் அவ்வளோ சீக்கிரம் உடம்புக்கு முடியாமல் போச்சுன்னா அந்த தங்கராஜ் குடும்பத்துக்கு யார் குழி தோன்றது? அந்த தங்கராஜோட குடும்பத்தை அடியோட அழிச்சாதான் என் உடம்பு சந்தோஷமா இருக்கும். என்ன சொல்றீங்க நீங்க? அட, என் பங்காளி பொன்ராசு இப்ப தண்ணி அடிக்கிறத நிறுத்திட்டானாமா? எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. அவன் திரும்பவும் தண்ணி அடிக்கணும், அவன் குடும்பம் ரெண்டாகணும். அப்பதான் என்னோட மனசு குளுகுளுன்னு இருக்கும். என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த குடும்பத்தை அடியோட அழிக்கணும். அதே மாதிரி இப்ப இந்த பொன்ராசு அவன் பொண்டாட்டி கூட்டிட்டு வருவான். குழந்தை சாகிற மாதிரி ஊசி ஒண்ணு போடுங்க. புள்ளைய பெக்க முடியாம அவன் வழியால துடிக்கணும். அந்த தங்கராசு பொண்டாட்டிக்கு கஸ்தூரிக்கு குழந்தையே பிறக்காம சாகணும். இவன் புள்ள பெக்கிற திறமை இருந்தும் அதை பெக்க முடியாம வழியால துடிச்சு சாகணும். அவன் பொன்ராசு மறுபடியும் குடிக்க அடிமையாகணும். அதை பார்த்து நானு ஆனந்தப்படணும். என்னோட சவால் ஜெயிச்சு காட்டணும். அப்பதான் அந்த தலையில இருக்கிற வேட்டி இடுப்புல கட்ட முடியும். சரிங்க, நான் அது மாதிரி செய்யறேன். டாக்டர், என்னை உங்களை பார்க்கணும்னு சொல்லி நர்ஸ் வந்து சொன்னாங்க. ஆமாங்க, செக் பண்ணி பார்த்ததுல குழந்தை வயிற்றுலேயே இறந்துருச்சு. ஐயோ கௌரி, குடிகாரனா இருந்தேன்னா உன்னை நான் எந்த நல்ல விதமான பார்த்துக்கவும் கிடையாது. ஒரு கட்டிங் தான் ஆசைப்பட்டு காசு கலைஞனோட உன்னுடைய கருவை பற்றி நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஐயோ டாக்டர், இப்போ என்கிட்ட காசும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்படி சொன்னா எப்படி? வைத்தியம் பார்க்கணும்னா மருந்து மாத்திரைலாம் வாங்கணும். ஓகே டாக்டர், அப்போ எப்படியாவது கஷ்டப்பட்டு பணத்தோட வரேன். நீங்க சீக்கிரமா ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கஸ்தூரி, பிள்ளைங்களை கூட்டமா ஸ்கூல் கூட்டி போகணும். என்னங்க பிள்ளைங்க நேற்று மதிய சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கும் ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என் கையில் என்னமா இருக்கு? ஏற்பாடு பண்ணுறதுக்கு என் கையில் என்னமா இருக்கு? நானும் அவ்வளவோ பார்த்தேன், எங்கேயும் வேலை கிடைக்கல. இன்னைக்காவது பிள்ளைங்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை தரவனா யாரும் வேலை தர மாட்டேங்கிறாங்க. கஸ்தூரி, எனக்கு ஒரு யோசனை. பேசாட்டுக்கு நம்ம குழந்தைகளை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துடலாமே. அங்கேயாவது மதியான சோறு போடுவாங்க. ஒரு நேரம் வயிறார
பசியாறு இல்லை. தங்கராசு கண்களை மேலப்பா நம்ம கஷ்டமெல்லாம் தீரப்போகுது. உன் பிள்ளைங்கள்லாம் பெரிய ஆள் ஆயிடுச்சு. இனிமேல் அதுங்க உன்னை வச்சு படித்து பெரிய ஆள் ஆகி உனக்கு சாப்பாடு போடும்பா. கஷ்டப்பட அழுவாதப்பா. செல்லக்குட்டிங்களா நீங்கள் படித்து என்ன போகிறீங்க? தாத்தா கேட்கிறாருல, நீ படிச்சு பெரிய ஆளாகி என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? தங்கராசு, வணக்கம் தங்கராசு. வாத்தியாரே வந்துட்டாரு. பிள்ளைங்களுக்கு பீஸ் கட்டுன்னு எத்தனை டைம் தான் உங்கள்கிட்ட சொல்லி அனுப்புறது? பரீட்சையும் வந்துருச்சு, நீங்க பீஸும் கட்ட மாட்டேங்கிறீங்க. என்ன சார் சொல்றீங்க? ஏயா நீங்க தான் ஒரு அப்பனா, பிள்ளைங்களை படிக்க வைக்க கூட முடியல, எதுக்கே கான்வென்ட்ல கொண்டு சேர்த்துறீங்க? சார், அவர் எதுவும் சொல்லாதீங்க சார். எங்க சூழ்நிலை அப்படி. என் பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துல வந்து மற்ற குழந்தைங்க சாப்பிட்ற அந்த எச்ச சொத்து தின்னாவது அவங்க வாழ்ட்டு மீன்றதுக்காக தான் அவங்களோட பள்ளிக்கூடத்துக்கு எழுதி விடுறேன். இன்னைக்கும் அதே மாதிரி என் குழந்தைங்களுக்கு அவங்க சாப்பிட்றதே எச்ச சோறு வாங்கி கொடுங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி ஏழைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் எங்க பள்ளிக்கூடம். இங்க பாருங்க, இந்த மாதிரி சோறு வேணும்னா கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்தணும், இல்ல ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்தணும். எங்க பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்த்துட்டு மற்ற பிள்ளைங்களோட இந்த பிள்ளைங்களை சேர்த்து எங்க மற்ற பிள்ளைங்களை கெட்டு போறதுக்காக. இங்க பாருங்க, நீங்க வந்து உடனே டிசி வாங்கிட்டு போங்க. சார் சார், நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன், என் பிள்ளைங்களை தயவு செய்து சேர்த்துக்கோங்க சார். என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வருது அந்த மத்தியானம் சோறு கிடைக்கும்ன்றதுக்காக தான். உங்க காலில் வேணா ஐயோ தங்கராசு, எனக்கு புரியுதுப்பா. காலேஜ் ஓனர் ஒத்துக்கணும்ல, நானும் வேலை தான் பார்க்குறேன். இங்கே பாரு, நீங்கள் வந்து டிசி வாங்கிட்டு போய் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துங்க. சார், என் பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு உங்கள் ஸ்கூலில் என்ன வேலை இருந்தாலும் சொல்லுங்க சார், நான் செய்கிறேன் சார். வீடு துடைக்கிற வேலை, பாத்திரம் கழுவுற வேலை இல்லாமல் இல்லை, கக்கூஸ் கழுவுற வேலை இருந்தால் கூட சொல்லுங்க சார். நான் வந்து செஞ்சு கொடுத்துட்டு என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் சார். என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் சார். என் பட்டினின்ற கவலையை கூட என் பிள்ளைங்க ஸ்கூல் போறான்ற அழகை பார்த்து நான் கவலையை மறந்துட்டு இருக்கிறேன் சார். அதுக்கு கலங்க விளைவிக்கிற மாதிரி அந்த பிள்ளைகளை வெளியே அனுப்பிடாதீங்க சார். ஏதாவது ஒரு வேலை இருந்தா கொடுங்க சார், அதை செஞ்சு கொடுத்துட்டு என் ஃபீஸை கட்டி விட்டுறேன் சார் குழந்தைங்களுக்கு. இங்க பாருப்பா, நம்ம ஒன்றும் ஆசிரமம் நடத்தல. நீங்க வந்து டிசி வாங்கிட்டு போங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துற வழி பாருங்க. எந்த கெஞ்சி என்ன வர போகுது, நான் வரேன். ஆக முடியாதா? கவலை பாருங்களா, உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் கஷ்டப்பட்டு எதையாவது பிச்சை எடுத்தாவது உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் படிக்க வைப்பேன். நீங்க கண்டிப்பா டாக்டர் ஆவீங்க, கலெக்டர் ஆவீங்களா? தங்கராசு அழுகாத தங்கராசு, நான் வேணா வாட்ச்மேன் வேலைக்கு போகிறேன். எனக்கு ஒரு நல்ல பட்டறையை பார்த்து வேலை வாங்கி கொடு தங்கராசு, வேலை வாங்கி கொடு. ஏப்பா வயசாச்சுன்னு பார்க்குறியா? இவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் இந்த உடம்பு உழைக்கலாம், நான் எதுக்குப்பா? நாளைக்கு காலைல ஒரு நல்ல பட்டறையை வேலை வாங்கி கொடுப்பா. எனக்கு வேலை கிடைச்சிச்சுப்பா, வேலை முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நாள் பொறுப்பா, நான் வந்துடுறேன். நான் தான் சொல்லலப்பா, நான் தான் படுற கஷ்டம் இருக்கு, அதை நீ ஏன்பா கஷ்டப்படுற? இருக்க சொன்னா நீ வீட்லயே இருக்க மாட்டேன்ற. இப்படி வயசான காலத்துல ஏன்பா நம்ம குடும்பத்துக்காக இவ்வளவு கஷ்டப்படுற? இருப்பா. என் பையனை என்ன பண்றீங்க?
டேய், எங்க பாச சங்கர் எழுத்து நீங்க ஊர்ல வாழ்ந்துருவீங்களாடா? அவன் தங்கச்சி 2 பேர் ஓடி போயிட்டான். அங்க அப்பன பறி கொடுத்து தனி மரமா நிக்கிறான்டா. நீங்க இந்த ஊர்ல வாழ்ந்துருவீங்களாடா? ஏய், அவன கால ஓடுறா. ஏய், முத்ரா எப்ப மேல பாத்துங்க முத்ரா. ஏய் வாடா போலாம், நல்லபடியா முடிஞ்சது. நம்ம பாஸ் சங்கர்கிட்ட சொல்லலாம். கண்ணு தெரிய மாட்டேங்குதுப்பா. யோ மாமா, மஞ்சே உன்னை இல்லடா அவனை. எந்த மாமனை கூப்பிட்டா? உன்னதான் நீதான் எனக்கு மாமா. நீ எந்த மாமனை கூப்பிட்டேன்னு ஆமா, கேட்கிறேன். எதுக்கு என்ன அவசர அவசரமா சொன்னா? வேட்டி கூட கட்ட மாட்டேன் பாரு, துண்டு எடுத்து கட்டிட்டு வந்துட்டு பாரு. மாமா மாமா, நான் வந்துட்டு யாரை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப நேரமா கேட்டுட்டே இருந்தேன்ல, நான் வந்து நல்ல முடிவு ஒன்று சொல்றேன். நானே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இவனை கட்டிட்டு போய் என்ன பண்ண முடியும்? அவர் தூங்கிட்டே தான் இருப்பாரு, வருவாரு, எதுவும் பேச மாட்டாரு, போயிடுவாரு. வருவாரு. எங்க உன் தம்பி எங்க? தூங்குறான். உன் தம்பியை வர சொல்ல. தூங்குறான், நான் கப்பல டேய் ஆடாத நில்லு. சரி உங்ககிட்ட சொல்றேன். ஏய் மாமா, ஏய் கேளு. சொட்டா நான் வந்துட்டு இவரே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சரியா? ஓகேவா? கல்யாணம் பண்ணி சந்தோஷமா. உனக்கு ஓகேவா? நான் உங்க அண்ணனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். விளங்காது, விளங்கவே விளங்காது. சரி, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்.
தாங்கங்களா, உங்களுக்காக அம்மா கஞ்சி கொடுத்துருக்கேன், இதை சாப்பிடுங்க. அம்மா அம்மா எனக்கு இது கஞ்சி வேணாம்மா, இதே ஊற்றி கொடுக்குறீங்கம்மா, வேணாம்மா. டெய்லி கஞ்சி மட்டுமே கொடுக்குறீங்கம்மா. டேய் தாங்கங்களா, எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இது கொஞ்சம் குடிங்க. அப்பாவும் அம்மா வேண்டாம்மா. டேய் அப்பாவும் தாத்தாவும் வேலைக்கு போயிருக்காங்கல்ல, வரும்போது அரிசி வாங்கிட்டு வருவாங்க. அரிசி வாங்கிட்டு வந்ததும் சூடாக உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேன், சாப்பிட்றேன் ப்ளீஸ். அம்மா வேணாம்மா. அம்மா ப்ளீஸ்மா வேணாம்மா, வேறு சோறு கொடுங்கம்மா. தங்கம், இன்னைக்கு அம்மா கஞ்சி சோறு தானே செஞ்சேன். அம்மா நீங்கள் இப்படியே அம்மா சொல்கிறீங்க. கொஞ்சம் சாப்பிடுங்கடா. அம்மாவுக்கு வேற சாப்பாடு அப்புறம் செஞ்சு கொடுக்கல.
சாமி, கண்ணு போய் போச்சு. இப்போ நான் கூடனாக சாமி, நான் கூடனா இருக்கிறேன். ஐயோ மாமா என்ன சொல்றீங்க? எப்படி மாமா உங்களுக்கு இப்படி ஆச்சு? ஏன் மாமா நீங்களும் ஒரு 2 பேர் சேர்ந்து வேலைக்கு தானே மாமா போனீங்க, அப்புறம் எப்படி மாமா இதெல்லாம்? எனக்குனாச்சும் பரவாயில்லம்மா, அவன் அவன்கிட்ட சொல்லக்கூடாது வெக்கப்பட்டுட்டு வெளியவே நிற்கிறாம்மா. ஐயோ கடவுளே, என்னங்க என்னங்க இதெல்லாம்? போய் அவனை கூட்டிட்டு வாம்மா. மாமா கண்ணை எழுந்து நிக்கிறாரு, நீங்க என்னங்க வெளியில பண்றீங்க? வாங்க உள்ள, உள்ள வாங்க. ஐயோ ஐயோ கடவுளே, ஐயோ அழக்கூட எனக்கு சத்தம் இல்லையா? ஐயா என்னங்க இதெல்லாம்? கடவுளே, எனக்கு இப்படி ஒரு சோதனை கொடுக்குற, எனக்கெல்லாம் மாறிட்டியா? கஸ்தூரி, அந்த கடவுள் நம்ம அளவெடுக்கிறே படைச்சிட்டாமா. நம்மள இப்படி அள வச்சுட்டு அவன் அங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காமா. சரி, சாப்பிட்டியா? ஐயோ கடவுளே, குழந்தைங்க 2 பேரும் பசியோட துடிக்கும் போது வீட்டுல என்ன கஞ்சி காய்ச்சி கொடுத்தங்க. அப்பா அரிசி வாங்கிட்டு வருவாரு, உங்களுக்கு சோறு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி கஞ்சி சோறு ஊட்டினங்க. அவங்க 4 வேளையும் பட்டினியா கிடக்கிறதுனால சோறு இது கஞ்சி இதுன்னு தெரியாமையே குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கேங்க. எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? ஒரு எறும்பு பாத்திரம் செய்யாத எங்களை ஏன் இப்படி கஷ்டப்படுத்து? குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டோமா? நீ சாப்பிட்டியா? சாப்பாடு வேற ஒரு மண்ணை வேற எனக்கு. பசியோட வீதியில உட்காந்துட்டு இருக்கும் போது கூட நீங்க நடந்து வர அழக பார்த்து நான் பூரிச்சு போய் என் மனசுக்குள்ளே மத்தாப்ப மாதிரி சிரிப்பேன்னு. ஐயோ, இனிமே எப்படி சந்தோஷமா சிரிக்க முடியும்? ஏன் வர பாதையில கல்லு முள்ளும் இருக்கும், நீ வராத கஸ்தூரின்னு சொன்னீங்களே, உங்களை இப்படி ஒரு நிலைமை வரும்னு தெரிஞ்சிருந்தா அப்படி சொன்னீங்களா? ஐயோ, அப்பா பசியோட இருக்காங்க குழந்தைங்க. அப்பா அம்மா பசிக்கிறத கேட்கும் போது கூட அப்பா அரிசி வாங்கிட்டு வருவாரு, உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன்னு சொன்ன அந்த குழந்தைங்களோட அப்பாவோட உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுக்கறதுக்கு அந்த ஆண்டவனுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? இல்ல இல்ல கடவுளே இல்ல, கடவுளே இல்ல, கல்லு கடவுள் ஆகலைங்க, அந்த கடவுள் தான் கல்லாயிடுச்சு. இனிமே அந்த சுடுகாட்டுல நின்று கையெடுத்து கும்பிட்டாலும் கும்பிட்டுவே தவிர கல்லு கடவுளோட கும்பிடவே மாட்டேன். அண்ணா என்னாச்சுண்ணா? என்னாச்சு? அப்பா உங்களுக்கு என்னாச்சுப்பா? இப்பவாச்சும் கொடுக்கலன்னு தெரிஞ்சுட்டியாடா? எல்லாமே முடிஞ்சு போச்சுடா, முடிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் உன் மச்சான் சங்கர் தான். அப்பா இல்லப்பா, என் மச்சான் அவ்வளவு கேவலமானவன் இல்லை. இது எல்லாம் நம்மளோட நேரம், நம்மளோட கெட்ட நேரத்துல இதெல்லாம் அப்படி நடக்குதுப்பா. யாரையும் குத்த சொல்ல வேண்டாம்ப்பா. ஆமா ஒன்றாச்சு, கௌரி எங்க? நீ மட்டும் தனியா வந்திருக்கு. அண்ணா, எனக்கு நடந்த சோதனையை உங்ககிட்ட சொல்ல வந்தா நீங்க நிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இதை நான் எப்படின்னா சொல்லுவேன்? சொல்லுடா, சொல்லு, சொல்ல சொல்லு. நீ திரும்பி குடிக்காம இருந்து
மனசுலானது எங்களுக்கு போதும். அண்ணா, என் கௌரிக்கு வயிற்றுல அடிபட்டுட்டு அவளுடைய கருவில் இருக்கிற குழந்தை செத்து போச்சு. அதனால உடனே ஆப்ரேஷன் பண்ணால் தான் கௌரியை காப்பாற்ற முடியும். உடனே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி டாக்டர் சொல்லிட்டாருண்ணா. ஐயோ கஸ்தூரி, நம்ம குடும்பத்துக்கு அடுத்த பிரச்சனை வந்துருச்சா? பொண்டாசு, நீ ஆஸ்பத்திரிக்கு போ, நான் பணத்தோட நான் வரேன். சரிண்ணா, நான் போறேன். கஸ்தூரி, என்ன இப்படியா கைத்தாங்களா? உங்க அண்ணன் வீட்டை கூட்டிட்டு போமா. என்னங்க என்னங்க பேசுறீங்க? வேணாங்க. இருக்கிற அரகர உசுரியும் அவன் வார்த்தையாலேயே பேசி கொண்டுடுவாங்க. கௌரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து செத்த கூட பரவாயில்ல, அவனை காத்துக்காங்க. அவன்கிட்ட போய் கையேந்தி நிற்க வேண்டாங்க. ஏங்க, உங்களை இந்த கோலத்துல அவனை நித்தியமே அவனை பார்க்க போறேன்னு சொல்றீங்களே, எப்படிங்க? கௌரி, கௌரி, இது கௌரவம் பார்க்குற நேரம் இல்லை கஸ்தூரி. கௌரி உயிரோட போராடிட்டு இருக்கா. அவளோட உசுரை காப்பாத்துறதுக்கு நம்ம கௌரவம் ஒன்றும் பெருசு இல்லை. தயவு செய்து சொல்றேன், ஒண்ணு என்ன உங்க அண்ணன் கூட்டிட்டு போமா. உங்க அண்ணன் கூட்டிட்டு போ ப்ளீஸ். அடடா, வாங்க வாங்க. அலையா இருந்தாலே அழைக்காமலே வந்திருக்கீங்க. விருந்து கொடுத்தாலும் மருந்து கொடுத்தாலும் மச்சான் உங்களை விட்டா எங்களுக்கு யாருப்பா இருக்கா? உங்க தத்துவ பேச்சு கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. வந்த விஷயத்த டக்குன்னு சொல்லிட்டு கிளம்புங்க. வேற ஒன்றும் இல்லை மச்சான், எனக்கு பணம் மட்டும் கொஞ்சம் தேவைப்படுது. அது கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். அரிசி பருப்பு ஏதாச்சும் வேணுமா? இல்லை மச்சான், அங்கே ஹாஸ்பிட்டலில் கௌரி உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவளை காப்பாத்துறதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. அது மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும். அப்படியா? அதையா தயங்கி சொல்றீங்க? முன்னாடியே சொல்லியிருந்தா ஏதாவது என் தங்கச்சி கஸ்தூரிக்கு எது என்னால செய்ய முடியாத போயிருமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இருங்க வாரேன். கஸ்தூரி பாத்தியா, ஒரு கஷ்டம்னு வந்த உடனே மச்சான் எவ்வளவு துடிக்காது பாத்தியா? இதுதான் தங்கச்சி பாசன்றது. நீ சொன்ன எங்க அண்ணன் அசிங்கப்படுத்துவான், அவமானப்படுத்துவான்னு. ஆனா பாரு, கௌரிக்கு ஒண்ணுனா ஒரு ஓடி துடிக்கிறத பத்தியா? இதுதாம்மா தங்கச்சி பாசன்றது. அவருக்கும் கோவம் இருக்கும்ல. நம்ம ரெண்டு தங்கச்சியும் நம்ம சொன்ன பேச்சை கேட்காம போயிட்டா எந்த நிலைக்குமா கோவம் இல்லாம இருக்கும். இதை வாங்கிக்கங்க. இது என்னது? மாலை. கௌரிக்கு உடந்த கோடி. இது கோடி துணி, பிறந்த கோடி துணி. வெடிக்க பட்டாசு. தட்டுல இருக்கிறது வாய்க்காரிசி. நெத்தில வைக்க காசு. கௌரிக்கு மட்டும் தான் கொடுக்குறேன்னு நினைச்சுக்காதீங்க. வேணும்னா கஸ்தூரிக்கும் இது மாதிரி கொடுக்குறேன். உன்னை மனுஷனா மதிச்சு நீ கொடுப்பேன்னு நினைச்சு உன் வாசப்படி ஏறி வந்தவன் எங்களை இப்படி அவமானப்படுத்துறியே. அங்க உன்னை மாமான்னு கூப்பிடுற ஒரு உசுறு அலோலப்பட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம மாலையை கோடி கொடுக்குறியே, உனக்கு மனசாட்சியே இல்லையா? டேய், பொண்ணா பிறக்கிறது அவங்க பாவப்பட்ட ஜென்மம்டா. அதுவும் உன்ன மாதிரி ஒரு அண்ணனுக்கு பிறக்கிறது அதை விட பாவம்டா. டேய், தங்கச்சிக்கு கோடி போட்டு
நீ எத்தனை வருஷம் தான் உயிரோட வாழ்ந்துருவ? ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோடா, ஒன்ன மாதிரி இருக்கிற அண்ணனுக்கு இது ஒரு எச்சரிக்கையா சொல்றேன். போனா போகுது, பிறந்தவன் பொழைச்சிட்டு போறான்னு எவ்வளவோ பொண்ணுங்க தன்னோட சொத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் எந்திரிச்சு நின்றா நீ எல்லாம் தாங்க மாட்ட, உன் சொத்தெல்லாம் அவிஞ்சே போயிடும். பொண்டாட்டிக்கு 3 வேளை சோறு போடாத மொண்டி பையன் நீ எனக்கு புத்திமதி சொல்றியா? டேய், என் புருஷன் இன்னொரு முறை டாவ் போட பேசுனேன், அவ்வளவுதான். என்னடா என்ன பொண்ணனுக்கு சோறு போட போதுன்னு சொல்ற? சோறு போடனே உங்ககிட்ட வந்து நின்னாரா? ஏய், இப்ப நீ நின்னுட்டு இருக்கியே, அது அவர் போட்ட பிச்சடா. ஏன் புருஷோட கொடுத்த வீட்டுல தான் நீ நின்னுட்டு இருக்க. என்னமோ கூட பிறந்தவங்களுக்கு கழுத்து நிறைய நகையும் பெட்டு நிறைய பணமும் கொடுத்த மாதிரி அது எல்லாத்தையும் புருஷன் அழிச்சிட்டு வந்த மாதிரி பேசுற. சே, அக்கா தங்கச்சிய படிக்க வச்சதுக்கு பணத்தை திருப்பிடு கேட்ட நாய் நீ ஏன் புருஷன் டாப்போடு பேசியோ? டேய், நீ என்னடா எங்களுக்கு கோடி போடுறது? இன்னைக்கு சொல்ற நல்லா கேட்டுக்கோ. ஒருவேளை உனக்கு முன்னாடி நான் செத்து போட்டு வச்சுக்கோ, என்னோட படத்து மேல உன் கோழியை விடக்கூடாதா? அது மட்டும் இல்ல, என் போன இருக்கிற இடத்துல உன்னோட நிழல் கூட படக்கூடாதா? வாங்க போலாம். டாக்டர், என்ன பண்ண சொன்னாரு எங்க அண்ணன்? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அவளை சாவடிக்க சொன்னா உயிர் பிழைக்க வச்சிருக்கீங்க. என்ன டாக்டர்? இங்க பாரு துரைபாண்டி, உங்க அண்ணன் சொன்னதெல்லாம் செஞ்சேன். உங்க அண்ணன் சொன்னதெல்லாம் செஞ்சேன். அது காரணம், உங்க அண்ணன் படிக்க பணம் செலவு பண்ணார் எனக்கு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த பாவத்தை நான் பண்ணேன். ஏய் டாக்டர், உன் தொழிலுக்கு துரோகம் பண்ணினா நீ உயிரோட இருப்ப. அதே என் அண்ணனுக்கு துரோகம் பண்ணா உனக்கு இந்த உலகத்திலே துரோகம் பண்ணடா. நான் பண்ணது இந்த டாக்டர் தொழிலுக்கு பாவம்டா. டாக்டர், இந்த ஊர்ல எவனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, எங்களை எதிர்த்துட்டானா அவனை சும்மாவே விட மாட்டான். டாக்டர், தாய் மாமன் ராமசாமி இருக்காருல்ல, அவரை தற்கொலை பண்ணி சாகலடா, நாங்க சாகடிச்சோம்டா. அவளுக்கு வர வழியில கஸ்தூரிக்கு கர்ப்பத்தில் அடிபட்டு ஆஸ்பத்திரி இருக்கல்ல, அதை அடிச்சது நாங்க வேண்டாம். அவனை காலை உடைச்சு நடுரோட்ல போட்டது நாங்க வேண்டாம். தங்கராசோட அப்பனுக்கு ஆசிட் அடிச்சதும் நாங்க வேண்டாம். இது ஈஸ்வரன் பாண்டியோட உத்தரவுடா. பிசிறு சொன்னா இந்த கவினை கத்திரமா முடிப்பாடா. எங்களை எதிர்த்து அவனுக்கு எல்லாம் காலிடா. டாக்டர், நீ என்னதான் நீ அவங்கள பண்ணாலும் ஆஸ்பத்திரியில ஒரே போடு நான் அவங்கள போடாம விட மாட்டேன். துரைபாண்டி, நில்லுங்கடா, மரியாதை டாக்டர் கழுத்து கத்திய வெளியேடுடா. இல்லனா இப்பவே உன் உயிர் போயிடு. என்கிட்ட இப்ப துப்பாக்கி வச்சிருக்கேன், சுட்டுடுவேன். டேய், சிரிச்சு சிரிச்சு பழகிய என் குடும்பத்தை இப்படி சீரழிச்சிட்டியாடா.
ஆலமரமா இருக்க வேண்டிய என் குடும்பத்தை வாழமரமா வெட்டி சாச்சிட்டியாடா. டேய், கட்டு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத எங்க அப்பனுடைய கண்ணை பறிச்சிட்டீங்க. எல்லாத்துக்கும் மேல தெய்வமா வணங்க வேண்டிய அண்ணிய தேவடியாங்கிற வார்த்தையை வாயால நீங்க சொல்ல வச்சிட்டீங்கடா. இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன். இதை விட ஒரு வேலை செஞ்சீங்க பாருங்க. வயிற்றுல இருக்கிற என் குழந்தையுடைய கருவையே நீங்க அழிச்சிருக்கீங்கடா. உங்களை எல்லாம் சும்மா விடுறதே பேசுடா. தங்கராசு, உங்க குடும்பத்துக்கு பாவம் செஞ்சதுக்கு எனக்கும் பங்கு இருக்கு. அந்த கொலையை நான் ஏத்துக்கிறேன். நீ போய் இந்த ஹாஸ்பிட்டல் உன்னோட ஒய்ஃபோட பேர்ல இருக்கு, நீ அந்த காலோட அண்ணனுக்கும் இதுல ஷேர் கொடுத்துரு. இந்த ஹாஸ்பிட்டல்ல உன் ஒய்ஃபை நடத்திக்கிட்டோம். இந்த மேல குழந்தைங்க பசி பட்டினியமா இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? என் கண்ணா பிடிக்கிட்டே கடவுளே மகமாயி, அதுக்கு என் உசுர போய் எடுத்திருந்தா கூட பரவாயில்ல சாமி. ஆஸ்பத்திரிக்கு போற கவுருக்கணும் வரல. சங்கர வீட்டுக்கு போன கஸ்தூரியும் தங்கராசு என்ன வரல. குழந்தை பசியால துடிக்குது. இந்த குருட்டு பயலால என்னப்பா செய்ய முடியும்? என்னால எப்படி பசிக்கிட்டு இருக்க முடியும்? தாத்தா, நம்ம வேணா பிச்சை எடுக்கலாமா தாத்தா? ஐயோ கடவுளே, நாங்கத்தான் மாறிக்கவே. நான் அந்த கிழமை குத்துக்களான உசுலோடு இருக்கும்போது பிச்சைகளான சொல்றீங்களே மாணிக்கங்களே. எல்லா தாத்தாவும் கண்ணெடுத்து போல என் உசுர எடுத்துக்கலாமே. எல்லா தாத்தாவும் அம்மா அப்பா சொல்லி கொடுப்பாங்க. ஆனா நீ பிச்சைக்கு சொல்லி கொடுக்குறிய சாமி, பிச்சைக்கு சொல்லி கொடுக்குறிய. சரி போய் அந்த குண்டா வெட்டுற சாமி. பாட்டு சத்தம் கேக்குதா? கேட்கும்போது சுத்தம் வந்து பார்க்குதா? சத்தம் கேட்குதா? கேட்கும்போது சுத்தம் வந்து பார்க்குதா? ஊட்டி வச்ச மனக்கதவு திறக்குமா? ஊட்டி வந்து அந்த கண்ணை காட்டுமா? மாநிலவை
போங்க, நான் அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு வரேன். போறீங்களா சாமி? போ. என்னடா கண்ணுங்களா, பசிக்கு 2 பேரும் பிச்சை எடுக்கிறீங்களாடா? தட்டில் என்னமோ காசு இருக்கிற மாதிரி தெரியுது. என்னமா, அந்த காசை நான் எடுத்துக்கிட்டுமா? ஐயோ, குழந்தைங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குது. நான் வேணுமா சாப்பாடு தரேன், கொண்டு போய் வீட்டில் சாப்பிட்றீங்களா? ஆனா நான் தான் சோறு கொடுத்தேன்னு அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா பெரியப்பா கிட்ட ஏன் வாங்கினீன்னு ஒப்ப திட்டுவாரு. ஏடா பூனை வாடா, ஒப்ப அடிச்சு போடுவான்டா, அதனால சொல்லக்கூடாது, சரியா? ஏதோ பசியில் இருக்கிற பாவத்துக்காக உங்களுக்கு நான் அந்த சோறு தரேன், வீட்டில் போய் சாப்பிடுங்க. இங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது, சரியா? வீட்டில் போய் சாப்பிடுங்க. பெரியப்பா, என்ன பெரியப்பா இதுல ஊத்துனீங்க? இதா தம்பி, இது சாப்பாடு கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக ஊத்துற மருந்து பாது. இது நாளைக்கு வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சாப்பாடை கொண்டு போய் வீட்டில் வச்சு சாப்பிடுங்க. எல்லாருமே உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா எல்லாரும் சேர்ந்து இந்த சாப்பாடை சாப்பிடுங்க. இந்தா கொண்டுட்டு போய் பத்திரமா சாப்பிடுங்க. என்னடா வேட்டியா விளக்கமாறான வீரவசனம் எல்லாம் பேசுன? இப்படி நடு ரோட்ல நின்று வேட்டியை கட்டுறேன்னு வேடிக்கை பாக்குறீங்களா? அந்த கௌரியா இன்னும் என் தம்பி கொண்டிருப்பான். அந்த பொன்ராச குடிகாரன் ஆக்கி அவனை தெருவில் அலைய விட்டுட்டேன். அந்த எங்க பெரிய சித்தப்ப ஐயாவு கண்ணியும் புடிங்கி அவனை குருடன் ஆக்கிட்டேன். கஸ்தூரியா கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளுக்கு பேசி பட்ட கட்டி அவளை வீதியில நிக்க வச்சுட்டேன். அந்த தங்கராசா காலை ஒடிச்சு முன்ன நடக்க முடியாத ஒண்டி ஆக்கிட்டேன். இனிமே இருக்க போறது அந்த தங்கராசோட தங்கமான 2 குழந்தைங்க. அந்த 2 குழந்தைங்களும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு சாக போகுதுங்க. புரியலையா? எல்லாரும் குழந்தைகளுக்கு பால் சாறு ஊட்டுவாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமா பால் டயர் சோறு ஊட்டுவேன். அந்த பசியில் இருக்கிற அந்த பரதேசி பயமுறைகளுக்கு பால் சோறு நினைச்சு இந்த பால் டயர் சோத்தை சாப்பிடுவாங்க. அவனுங்க எனக்கு பண்ண துரோகத்துக்கு நினைச்சு துடிச்சு சாகணும்.
அந்த வேலையை முடிச்சனால தான் இந்த வேட்டியவே நான் இடுப்புல கட்டுனேன். கடைசியா இந்த வேட்டிக்கு அந்த விளக்கமாத்துக்கு நடந்த கதையில இந்த வேட்டி ஜெயிச்சது நிஜம். இந்த வேட்டிக்கு விளக்கமாத்துக்கு நடந்த யுத்தத்துல இந்த வேட்டி ஜெயிச்சது நிச்சயம் 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 நிச்சயம். நீ இவ்வளவு கொடுமைக்கார பாவியா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலடா. என் தங்கச்சி உன்னை கட்டளையினதுக்காக என் தங்கச்சி குடும்பத்தையே அடியோட குளிப்பறிச்சிட்டியாடா. உன்னை உசுரோட விட்டா இன்னும் எத்தனை குடும்பத்தை நீ செதச்சிருவ. உன்னை நானே என் கையால வெட்டி கொண்டா. என்னடா உனக்கு பாசம் பொங்குதா? என்னடா நம்ம பங்காளி குடும்பத்துல இளவனுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா நீ ஒரு சொந்தக்கார மச்சனை இருக்கிறன்னு எனக்கு தெரியாம போச்சா? இனிமே எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. இனிமே நீ எங்க போனாலும் அவங்கள காப்பாற்றவே முடியாது. என்னடா முடிச்சு போச்சு? கௌரி செத்துட்டான்னு நினைச்சியாடா? செத்து போனது உன் தம்பி துரப்பாண்டியும் சண்முக பாண்டி தானா? எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு இனிமேல் தானா முடிய போகுது. என்ன கொல்றதா நினைச்சுக்கிட்டு இருக்கிற, ஆனா உன்னால ஒருத்தரை கூட காப்பாற்ற முடியாதுன்னு உனக்கு தெரியாம போச்சுடா. குழந்தைங்க சாப்பாட்டுல நான் விஷ ஊத்திட்டேன்டா. நான் நினைப்பது நிஜம், நான் வெற்றி பெறுவது நிச்சயம். என் உயிர் போனாலும் அந்த எதிரி குடும்பத்தை பழி வாங்கிட்டு தான்டா சாவ இந்த பொல்லாதவன். கஸ்தூரி, ஐயோ கஸ்தூரி. மாமா, குழந்தைங்க எங்க மாமா? குழந்தைங்களாம்மா பசியில என்னம்மா பண்ணும்? என்னால ஒன்றும் பண்ண முடியல. அதனால குழந்தைங்க ரோட்ல பிச்சை எடுக்குதுமா. ஐயோ, என்ன மாமா சொல்றீங்க? அதுக்கு பதிலா நாம எல்லாரும் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிருக்கலாமே மாமா. என்னடா பண்ணீங்க? ரோட்ல போய் பிச்சை எடுத்தீங்களா? ஏடா பண்ணீங்க? அதுங்களை ஏடி அடிக்கிற? அதுங்களுக்கு தெரியுமா நல்லது எது கெட்டது எதுன்னு? ஒரு நாள் பசியோட இருந்தா என்னது என்ன சொன்ன? பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலாக வெஸ்த குடிச்சு சாப்பிடாம? அந்த வெஸ்த வாங்குறதுக்கு முதல்ல நம்மகிட்ட காசு இருக்கா?
ஒரு நாள் பட்டினி கிடந்தா நம்மளே சோர்ந்து போயிடும். பாவம் அதுங்க சோறுதுன்னு எத்தனை நாள் ஆச்சோ தெரியல. இதை பார், இனிமே நீ என் பிள்ளைகளை பார்த்துக்க வேணாம். என்னதான் இருந்தாலும் நீயும் மாட்டாந்தானு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டு இல்ல. ஐயோ என்னங்க இது? என்னங்க நான் பேசுறது தப்புதான். ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. பேச மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அப்பா பசிக்குதுப்பா, சாப்பிடலாமா? தூக்கமா வருதுமா. அம்மா தூக்கமா வருது. மாமா மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா. கஸ்தூரி நீயும் என்னை மன்னிச்சிருமா. குழந்தைங்க மாமா, சொல்லுங்க மாமா, சொல்லுங்க குழந்தைங்க. ஏய் சங்கர, எங்களுக்கு கொடுத்து தொலைலாம் பார்த்தாங்க, மறுபடியும் வந்திருக்கியா சொல்ல கொடுக்க. ஐயோ மாமா, பேச நேரம் இல்லை மாமா, குழந்தை எங்க மாமா? இப்பதான் மச்சான் சோறு தின்னுட்டு தூங்குதுங்க. குழந்தை ஐயோ, குழந்தைய கொண்டது சொன்னைய சாப்பிச்சு. ஆமா மச்சான், நாங்க எல்லாரும் அதை தான் ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஐயோ கஸ்தூரி, கொண்டது சாப்பிடல, அது ஈஸ்வர பண்ணி விஷத்தை கலந்துட்டாமா. மச்சான் ஐயோ மச்சான் என்ன சொல்றீங்க? மச்சான் மச்சான் நீ புரியுதானே சொல்ற? மச்சான் என்ன மச்சான் மச்சான் என்ன சொல்ற? ஐயோ மச்சான் புரியுதானே சொல்ற? ஐயோ ஐயோ கடவுளே, நான் என்ன பாவம் செஞ்சோம்? இப்படி ரெண்டு குழந்தைகளை உசுரை பிடிச்சிச்சு. உனக்கு கருணையே இல்லையா? உனக்கு உசுறு வேணும்னா ஏன் உசுரை கேட்டிருக்கலாம்ல? இந்த குழந்தைகளை ஏன் எடுத்துட்டு போன? பட்டாம்பூச்சியா பறக்கிற இந்த ரெண்டு குழந்தைகளை இப்படி பட்டு போன வாழ்க்கையா மாத்திட்டியே. கடவுளே, நீ இன்னும் கல்லறையில தான் இருக்கியா? கல்லூரியில சிலையா இருக்கிறியா? என்னோட கண்ணீருக்கு பதில் சொல்லாம சிலையாவே இருக்கிறியா? சிறகடிச்சு பறக்க வேண்டிய என் ரெண்டு பட்டாம்பூச்சியும் இப்படி சிறகொடிஞ்சு போயிருச்சு. ஐயோ கடவுளே,
நான் உங்ககிட்ட என்னத்தை கேட்டேன்? காசு பணமா கேட்டேன்? என் பிள்ளைங்களுக்கு கஞ்சி குடிக்க, ஒரு வயிறார கஞ்சி குடிக்க கஞ்சி தானே கேட்டேன். நீ கனவுடா இல்ல கல்லா? கனவுடே நீ கல்லாவே இருக்கிறியா? கடவுள் ஏன் கல்லாரா, மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லாரான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லாரான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. நாங்க சோத்துக்கு இல்லாம கஷ்டப்படுறப்போ எங்களை யாரும் தேடி வரவே இல்லை. இன்னைக்கு சோத்துக்கு இல்லாம சாக போறேன்னு தெரிஞ்சு எல்லாருமே எங்களை தேடி வந்திருக்கீங்க. இதுதான் சொந்தமா? காசு படம் இருக்கும்போது தேடி வரதும், காசு படம் இல்லாதப்ப காலை வாரி விடுறதும். இனிமே எந்த வீட்லயும் இந்த மாதிரி நடக்க கூடாது. காசு படம் இல்லாம சாகுற சாவும், சோத்துக்கு வழி இல்லாம சாகுற சாவும் எங்களோட சாவா கடைசி சாவா இருக்கணும். ஐயோ போயிட்டியா கஸ்தூரி? ஐயோ ஏன் எல்லாரும் அழுவுறீங்க? நான் சாக போறேன்னா நான் சந்தோஷமா தான் சாகுறேன். ஏன்னா நான் உசுரோடு இருக்கிறப்போ என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஒரு ரூபா கஞ்சி ஊத்தல, என் அப்பனை தவிக்க விட்டு ஒரு ரூபா கஞ்சி ஊத்த முடியல. நானா இப்போ எல்லாத்துக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு நானும் நிம்மதியா சாக போறேன். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ, 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 யாரடித்தாரோ. வளரும் பிறையே தெரியாதே, எப்படியோ தம்பிங்களா நம்ம போட்ட திட்டம் எல்லாம் நிறைவேறிச்சுடா. அவனுங்களை நம்மள வெட்டி மட்டுட்டு தான் போட்டுட்டு போனானுங்க. நம்ம இன்னும் சாகலங்கிறது அவனுக்கு செத்தும் தெரியாம போச்சுடா. ஏய், அவனுங்க எப்படி நம்மள இந்த ஊருக்கு முன்னாடி மூக்கருக்கு பட்டானு வச்சானுங்களோ, அவனுங்களை முச்சந்தில நிறுத்தி தெருவில் பிச்சை எடுக்க வச்சு ஒவ்வொரு உயிரா கொண்டு அடிச்சுட்டோம்னா இந்த வேட்டிக்கும் விளக்கமாத்துக்கும் நடந்த யுத்தத்துல நம்ம குடும்பம் ஜெயிச்சிச்சுனா என் சித்தப்பனும் செத்துட்டியா,
சித்தப்பா மருமகளும் செத்துட்டாளுங்க, சித்தப்பன் பேரப்புள்ளையும் செத்துட்டாளுங்க. இனிமே நம்ம ராஜ்யம் தாண்டா, நாம தாண்டா இனிமே, நாங்க மட்டும்தான். நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன், நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன், எண்ணத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், எண்ணத்தும் சண்டைக்கும் செல்லாதவன், எண்ணத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், எண்ணத்தும் சண்டைக்கும் செல்லாதவன், கைகட்டி வாங்கி யாரும் நான் இங்கே ஆதாயம் தேடாதவன். எங்களுக்கு காவல்துறை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு இந்த நாடகத்தை சீரும் சிறப்புமாக செய்து கொடுத்த கலை ஸ்டார் மற்றும் கலை ரூபா மற்றும் சிறுவர்கள் சாய் அவர்களுக்கும் மற்றும் இன்னொரு மாணவன் அவர்களுக்கும் எங்களது வீரன் பிரதர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களுக்கு வீரமணி அவர்களும் பிரசாத் அவர்களும் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். இந்த நாடகத்துக்கு நன்கொடை வழங்கி இவ்வளவு தூரம் சிறப்பித்த அனைத்து பொதுமக்களுக்கும் நண்பர்களுக்கும் கண்ணியமிக்க காவல்துறை அவர்களுக்கும் எங்களது நண்பர்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு இவ்வளவு தூரம் கண்மொழித்து சிறுவனாக நடித்த பிரசாத் மகன் சாய் அவர்களுக்கு வீரமணி அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். கலெக்டர் அவர்களுக்கு கலைரூபா அவர்களுக்கு பிரசாத் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். கலெக்டர் அவர்களுக்கு பிரசாத் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். நிர்மல் அவர்களுக்கு பன்னீர் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். இந்த நாடகத்தில் நடித்த அனைத்து நண்பர்களுக்கும் எங்களது விஆர் பிரதர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வருடம் பகவதி அம்மன் பண்டிகையை முன்னிட்டு இதே மாதிரி விஆர் பிரதர் சார்பாக அவளை வாழ விட மட்டும் என்னும் சமூக சீர்திருத்த நாடகம் நடைபெறும் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு சீன் செட்டிங் அமைத்து கொடுத்த பகவதி சீன் செட்டிங் அவர்களுக்கும் மேக்கப் அமைத்து கொடுத்த அக்கா அவர்களுக்கும் மற்றும் சங்கை மதி அவர்களுக்கும் குமரேஷ் மியூசிக் டைரக்டர் அவர்களுக்கும் எங்களுக்கு நாடகம் நடித்த நடிகைகள் அனைவருக்கும் வித்யரூபா, மதுமித்ரா, வெண்ணிலா, சுபஸ்ரீ, மீனா ஆகிய 5 நண்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு உறுதுணையாக இருந்த ராஜ் அவர்களுக்கு வீரமணி அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். இதுவரை உழைத்த நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது விஆர் பிரதர் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை கண்டுகளித்த அனைத்து பொதுமக்களுக்கும் விஆர் பிரதர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு இதுவரை ஒத்துழைப்பு கொடுத்து இவ்வளவு நேரம் டைம் ஒதுக்கி கொடுத்த நாமக்கல் மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பு ஆய்வாளர்களுக்கும் மற்றும் காவல்துறைக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி தெரிவித்து அண்ணன் சாந்தகுமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நடித்த அனைத்து நாடக நடிகர்களுக்கும் எங்களது விஆர் பிரதர் சார்பாக மனமார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம்.